தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி சிறுவாணி தண்ணீரை போன்று தூய்மையாக இருக்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகா பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் கோவையில் 2 நாட்கள் நடைபெற்றது. 2வது நாள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜய் தாவேகா ஆட்சி எப்படி இருக்கும் என்றார். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்டா இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்ல கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான, ஒரு உண்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா இது அமையும். அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. மக்களிடம் செல்வது குறித்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் கூற்றையும் விஜய் மேற்கோள் காட்டினார். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். மக்கள் பண்டிகைகளை கொண்டாடுவது போல குடும்பம் குடும்பமாக வாக்களிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களை விஜய் கேட்டுக் கொண்டார். கோவையில் விஜயை பார்ப்பதற்காக தடுப்புகளை தகர்த்துக் கொண்டு தாவேகாவினர் ஓடினர். 2வது நாளாக நேற்றும் நிகழ்ச்சி நடந்த கல்லூரி முன்பு ஏராளமானோர் திரண்ட நிலையில் தடுப்புகள் அமைத்ததற்கு எந்த பலனும் இல்லாமல் போனது. தடுப்புகளை தாண்டுவது மட்டுமின்றி பலர் சுவர் ஏறி குதித்து கல்லூரி வளாகத்திற்குள் சென்றனர். இன்னும் சிலரோ மரங்களின் மீது ஏறி எப்படியாவது உள்ளே நுழைய முயற்சித்தனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கொண்டு செல்வதைப் போல நூதன முறையில் உள்ளே நுழைய முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இளம்பெண் ஒருவர் பவுன்சர்களிடம் கெஞ்சியும் உள்ளே அனுமதிக்காததால் கண்ணீர் விட்டு அழுதார். இதனிடையே விஜயை வரவேற்க சாலையோரம் நின்றிருந்த இளம்பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் அவரை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாவேகா தலைவர் விஜய் செல்லும் இடங்களில் அவர் மீது கட்சி துண்டை வீசுவதை தொண்டர்கள் வழக்கமாக வைத்திருக்கும் நிலையில் நேற்று ஒருவர் தொப்பியை வீசிய காட்சியே இது. எனினும் சுதாரித்துக் கொண்ட விஜய் நகர்ந்ததால் மேலே படவில்லை. இதேபோல பெண் ஒருவர் பூச்செண்டை நீட்ட தூக்கி எறியுங்கள் என விஜயே கூறினார். இதனிடையே விஜயின் நிகழ்ச்சிக்காக பவுன்சர்கள் சாலையை அடைத்ததால் மக்கள் அவதியடைந்தனர். ஓப்பனாக தான் இருந்தது. இப்போ கையில் உள்ள போய் வெளியே வரதுக்கு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வெளியில் போகணும். வெளியில் போக முடியாது. வெளியில் போக முடியாது. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போக கை கட்டிச்சிட்டாங்க. நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சென்னை புறப்படுவதற்காக கோவை விமான நிலையத்திற்கு விஜய் சென்ற போதும் அவரை பார்த்து ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர்.